வணக்கம். வணக்கம். நம்ம பதிவுகளில் தொடர்ச்சியாக நீங்க பயன்படுத்தாத டாபிக்கே கிடையாது முருகரை பத்தி. எப்போதுமே முருகரை பத்தி நீங்க ஸ்பெஷலா நீங்க சொல்லுவீங்க. சமீபத்துல நான் ஒரு பதிவு பார்த்தேன். அதுல சில விஷயங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். பிறவி ஊமை கூட பேசினாங்க, கேன்சர் நோயை கூட குணப்படுத்தினாரு அப்படின்ற மாதிரி அந்த செய்திகள் இருந்துச்சு. திருச்செந்தூர் கடற்கரையில அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு. உங்களுடைய பார்வையில முருகர் திருச்செந்தூர் கடற்கரை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? திருச்செந்தூர் முருகர் அப்படின்னு சொன்னாலே அவருடைய பெருமையை சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லா முருகருமே செவ்வாய் ஸ்தலம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்ங்கிற மாதிரி பேசியாச்சு. அதே மாதிரி முருகர் அப்படின்னு சொன்னாலே இங்க அனைவரும் ஒன்று திரண்டு போய் வணங்கக்கூடிய ஒரு கடவுள். எந்த மதத்தினராயினும் போய் வணங்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா முருகன். அதே மாதிரி முருகனை கும்பிட்டவங்க நிறைய பேர் இன்னைக்கு குகன் இருக்க ஒரு பிரச்சனை இல்லை, சரவணன் இருக்க, கந்தன் இருக்க, கந்தர் சஷ்டி கவசம் போட்டால் நம்ம வீட்டில் நம்ம துன்பம் தீரும், வரக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் தீரும்னு ஒரு ஐதீகம். உங்களுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு கவசம் ஒரு பாடல் இருக்குன்னு அது முருகன். அதுல திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு குருஸ்தலம்னு வேற சொல்லலாம். நம்ம ஜாதகத்திலே ஒருத்தனுக்கு குருஸ்தலம் வந்துருச்சுன்னா அப்பா நமக்கு இப்பதான்டா நிம்மதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எப்பா உனக்கு குரு பார்வை வந்துருச்சு, இந்த வருஷம் உனக்கு குழந்தை இருக்கு. இப்போ உனக்கு குரு பலம் வந்துருச்சு, இந்த வருஷம் உனக்கு கல்யாண யோகா இருக்கு. இப்ப இந்த வருஷம் குரு பலன் இருக்கு, உனக்கு சொந்த வீடு அமையும். குரு பலன் இருக்கு, உனக்கு சொந்த தொழில் அமையும். அத்தனைக்கும் குரு 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 குரு. அந்த குருவின் ஸ்தலம் திருச்செந்தூர். ஏன் முருகனுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொன்னா, பற்றாக்குறைக்கு அந்த கடல் அப்படிங்கிறது உங்களுக்கு பூமியில 4 பங்குல 3 பங்கு கடல். இந்த கிருஷ்ண பரமாத்மா 3 அடி மண் கேட்பாரு இல்ல, பரந்த மண், பரந்தாமன். எப்படி பரந்த நிலப்பரப்பு மண், அதில் 1 பங்கு மலைன்னு 3 பங்கு நிலம்னு தான் படிச்சிருப்போம். அந்த 3 பங்கு நிலத்துல 3/4 பங்கு எதுனா கடல். ஆனால்தான் பரந்த மண் பரந்தாமன். யார் இதுனா பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே உங்களுக்கு கடல் அப்படின்னு ஜாதக கட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா கடல் 12ஆம் வீடு, 4ஆம் வீடு கடல். அதாவது கடகமும் கடலை தான் சொல்லுவாங்க. அந்த கடகத்துல யார் உச்சம்னா குரு உச்சம். இன்னொன்னு குரு வீட்டை தான் கடலாவும் குறிச்சிருப்பாங்க மீனம். அதாவது மோட்ச வீடு, 12ஆம் வீடுங்கிறது மோட்சம். நம்மளுடைய அயன சயன போகம் விரயத்தையும் அதுல தான் சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி புதன் அந்த இடத்துல நீச்சம். பெருமாள் அப்படிங்கிறது அங்கதான் பள்ளி கொண்டு இருக்கார் பார்க்கடல்ல. ஆனா அது நீச்சம். ஏன்னா புதனுக்கு அதிபதி என்னன்னா மூலிகை. அவ்வளவு மூலிகையும் கலக்கிறது கடல்ல தான். உங்களுக்கு தேவர்களும் அசுரர்களும் கடல்ல கடைவாங்க. கடையும் போது முதல்ல விஷம் வெளியில வரும். பின்பு அமிர்த கலசம்னு வரும். தேவர்கள் அதை உண்டும் போது பசி தூக்கம் அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் எதுவுமே இருக்காது, எந்த தேவையும் கிடையாது. அந்த கடலை கடைந்து வரக்கூடிய அமிர்தம்ங்கிறது நம் உடலை கடைந்து இந்த விஷத்தை வெளியே அனுப்ப முடியும். அப்போ உங்களுக்கு கேன்சர் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல மருத்துவமே தேவை கிடையாது. இந்த உலகத்துல மருத்துவத்துறையே தேவையில்லை கடல்ல குளிக்கிறவனுக்கு. ஏன்னா சப்த நதிகளுக்கு பேர் தான் சப்த கன்னின்னு பேரு. சப்த நதிய 7 நதி இருக்குல்ல, கங்கா யமுனா காவேரி, இதெல்லாம் தான் கங்கா யமுனா கோதாவரி, இந்த மாதிரி தான் நாமஸ்தே 7 சப்த நதியை தான் சப்த கன்னின்னு சொல்லுவாங்க. இந்த 7 புண்ணிய நதிகளை தான் சப்த கன்னி. இந்த 7 புண்ணிய நதிகள்ல இல்லாத மூலிகையே கிடையாது. இது உற்பத்தி ஆகிறது மலையில. இது கடந்து வர்ற பாதைகள் அத்தனையும் காடு. இதுல இருக்கிற சஞ்சீவனி வேர் உங்களுக்கே சொல்லுவான், ஒரு வேரை நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா அது எதிர்த்து போகும். நிறைய காமிப்பாங்க. அந்த சஞ்சீவினி வேர்ல ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னா செத்தவனை உயிர்ப்பிக்கும் வேறான் அது. அப்போ நம் இறந்த செல்களை உயிர்ப்பிக்கும் மருந்து அந்த கடல்ல இருக்கு. அப்போ அத்தனை மூலிகையும் கடல்ல கலக்கிறதுனால பற்றாக்குறைக்கு லட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. லட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. அந்த செல்வத்துக்கு அதிபதியான உப்பு அல்ல குறையாம இருக்கிறது கடல். அதுவும் இருக்கிறது எங்கன்னா திருச்செந்தூர் முருகன் இருக்கிற இடம். இப்படி எல்லா சிறப்பும் அவருக்கு இருக்கும். அப்போ எண்ணற்ற மூலிகைகள், அதாவது போகர் சொல்வார், ஒரு 64 கொடிய விஷத்துக்கு மருந்தா
தயார் பண்ணி அதுல வந்து 64 கொடிய விஷயத்த மருந்தா மாத்தினது போக அதுல 9 முருகன் செலவழிச்சிருப்பார். அந்த 9ஐயும் மருந்தா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு அதுல இருக்கிற ஒரு துளி நீர் நமக்கு கிடைச்சாலே எந்த நோயும் வராது. அதுவும் முருகனுக்கு தான் சிறப்பு. இங்க நோயினுடைய தீக்கிறதுக்கு மருத்துவராகவும் அவர் தான், குருவாகவும் அவர் தான். உலகத்துல அத்தனை பேத்திக்கும் பிறப்புக்கு காரகமே செவ்வாய். செவ்வாய் இல்லைன்னா பிறப்பே இல்லை. அப்போ பிறப்பும் முருகன், 12ஆம் வீட்டுல உச்சமா இருக்கக்கூடிய குரு இறப்புக்கும் முருகன் தான். அப்போ உங்களுக்கு முருகன் இருக்கும்போது உங்களுக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, அடுத்து வரக்கூடிய பிறவியில உனக்கு இந்த பிறவியில எந்த துன்பமும் வேண்டாம், அடுத்த வாழ்க்கைங்கிற பிறவா வரம் வேணும்லாம் நிறைய பேர் போறாங்க. இந்த வாழ்க்கையை உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தீரும். அப்பேற்பட்ட உயர்வான ஸ்தலம். அதுவும் சொல்றாங்கல்ல, தமிழ் சங்கம் வளர்த்த பாண்டிய மன்னன் வைத்த, அதாவது தமிழ் கடவுள் முருகன், அதில் தமிழ் சங்கம் வைத்ததுல தமிழ் கடவுள் முருகன், இதுல எல்லாத்துலயும் முருகர். தமிழுக்கும் கடவுள். அந்த தமிழ் சங்கம் வளர்த்த அந்த பாண்டிய மண்ணில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் குருஸ்தலம். அந்த குரு தான் உங்களுக்கு தமிழுக்கும் அதிபதி. அத்தனைக்கும் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். திருச்செந்தூர் நிறைய இருக்கும். அப்போ உங்களுக்கு எண்ணற்ற மூலிகைகள் கடல்ல கிடக்குது. பத்தாக்குறைக்கு அத்தனை கிரகங்களினுடைய வரக்கூடிய பாதிப்பு ஏதாவது வந்துருது, கோல் வந்து விண்வெளியில மோத போதுன்னா தூக்கி கொண்டு போய் கடல்ல தள்ளிடுவாங்க. அப்போ அது ஒரு நம்மளை காப்பாத்திடுது. இந்த மாதிரி நிறைய கோள் இப்போ நாம கண்டுபிடிச்சது 9 கோள். இது இல்லாம எண்ணற்ற கோள்கள் இருந்தாலும் அத்தனை கோள்களின் கதிர்வீச்சு கடல்ல விழுந்தாலும் உப்பு நெகட்டிவை தங்க வைக்காது, வெளியே தள்ளிடும். உப்பு நெகட்டிவை வெளியே தள்ளிடும். அப்போ அந்த நெகட்டிவை வெளியில தள்ளும் போது பாசிட்டிவ் மட்டும்தான் அதுல இருக்கும். எண்ணற்ற மூலிகைகள் கடல்ல கலக்கிறதுனாலதான் உங்களுக்கு அதே மாதிரி ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும் இடம் கடல், கால்சியம் உற்பத்தி ஆகும் இடம் கடல், ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகும் இடம் கடல், சோடியம் உற்பத்தி ஆகும் இடம் கடல், செப்டி டேங்கையும் சாக்கடையும் மொத்தத்துல நம்ம அத்தனையும் கிளீன் பண்ண கிருமி நாசினியா பயன்படுத்தினது உப்பு, அது உற்பத்தி ஆகும் இடம் கடல். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டுக்கு மருமக வந்த கையில கொடுக்கறது உப்பு. கெட்டது இன்று முதல் விலகி நல்லதே வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கொடுக்கறது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மற்ற நீர்களை பூரா, நீங்க ஆற்று நீரா இருக்கட்டும், ஊற்று நீரா இருக்கட்டும், எதை நீங்க தேக்கி வச்சாலும் சில காலம் கெடாமல் இருக்கும், கெட்டுடும். ஆனா கடல் நீர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெடாது. அப்போ ஒரு புனிதத்துக்கும் புனிதம். அப்போ கடலை வந்து எப்படி சொல்லலாம்னா அமிர்த கலசம்னு அதைத்தான் அன்னைக்கு மறைபொருளா சொல்லியிருக்கான். அதனாலதான் திருச்செந்தூர் கோயில்ல முருகன், திருச்செந்தூர் கோயில்ல மொட்டை போடுறது அவ்வளவு ஸ்பெஷல். நீ மொட்டை போட்டு ஒரு குழந்தைய குளிக்க வச்சுட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளவு கிடைச்சிடும். அப்ப தீராத நோயும் தீர்க்கும். அப்போ அங்க வைத்தியனும் குரு, உங்களுக்கு குரு தான் வைத்தியர். அப்ப அந்த வைத்தியனுக்கு வைத்தியன் முருகன்கிறான். எப்படி சித்தனுக்கெல்லாம் சித்தன் முருகன், 18 சித்தர்களுக்கு அப்பன் முருகன், சிவனுக்கு அப்பன் முருகன், உயிர் படைக்கிற சிவபெருமானுக்கே அப்பனா. அப்போ அப்பேற்பட்ட அறிவுக்கு அதிபதி, பிறப்புக்கு அதிபதி, வைத்தியனுக்கு அதிபதி, சித்தனுக்கெல்லாம் சித்தனுக்கு அதிபதி, செல்வத்துக்கு எல்லாம் செல்வன். அப்போ உங்களுக்கு முருகன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நவ கிரகம் மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க மொத்த கிரகமும் அவனுக்குள்ள அடங்கிடும். அப்போ இந்த மற்ற தலங்களை விட அசுரனை வென்ற இடம், தேவரை காத்த இடம். உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற அத்தனை துன்பம் இருக்கட்டும், பண பிரச்சனையா இருக்கட்டும், தொழில் பிரச்சனையா இருக்கட்டும், எதிரி பிரச்சனை, இப்படி அத்தனை பிரச்சனை, உலகத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அசுரனை வென்ற இடம், அத்தனை பிரச்சனைகளும் வெல்லும் இடம் திருச்செந்தூர். அதனாலதான் நான் திருச்செந்தூர் முருகன் சொல்லி பிறந்தேன் அப்படிங்கிறது. அதனால உள்ளூரை கொஞ்சம் எனக்கு பூரிப்பா இருக்கும், அந்த மண்ணில் பிறந்திருக்கோம். அதனால திருச்செந்தூர்ல பௌர்ணமி, அப்போ அவர் வந்து தாயினுடைய சக்தி வேலை கையில வச்சிருக்கேன்னு சொல்லுவார். அப்போ பௌர்ணமி நாள் அந்த திருச்செந்தூர் கடல்ல நம்ம தங்கிட்டு அந்த காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் சூரியன் வந்து அந்த கடல் மேல் மட்டத்துல இருக்கும். அப்போ போய் அந்த கடல்ல நம்ம எல்லாம் குளிச்சோம்னா முழு சந்திர ஒளி, சூரியனும் வந்து அந்த கடல்ல உறவாடுற நேரம், மற்ற கோள்களின் கதிர்வீச்சு அதுல இருக்கும். பத்தாக்குறைக்கு சுக்கிரன் உச்சம் அங்க. இந்த உடல் மனிதனா பிறக்கக்கூடிய இந்த உடல் அமைப்புக்கு என்ன சொல்றான்னா சுக்கிரன், இந்த உடல் அமைப்புக்கு சுக்கிரனுங்கிறான். இந்த சுக்கிரன் அங்கதான் உச்சமா.
இந்த உடல் அந்த கடல்ல உச்சம். இறப்புங்கிறது என்ன சொல்றான்னா, இறந்ததுக்கு அப்புறம் அந்த உயிர் கடல்ல போய் சேருங்கிறான். நீ உயிரோடு இருக்கும்போது அந்த கடல்ல போய் குளிச்சின்னா இந்த உடல் இன்னும் பலம் பெறும். எவ்வளவு அழகு! அப்போ அத்தனை அந்த 5 மணிக்கு காலையில ஒரு 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டாங்க. அந்த சூரியன் கரெக்டா இருக்கும்போது கடல்ல இருக்கும்போது குளிச்சாங்கன்னா அந்த மூலிகையினுடைய அத்தனை வைப்பும் அத்தனை கிரகங்களினுடைய, உனக்கு எந்த தசை நடந்தாலும் சரி, எந்த கிரக தோஷம் இருந்தாலும் சரி, என்ன புத்தி நடந்தாலும் சரி, நீ திருச்செந்தூர்ல பௌர்ணமி தங்கிட்டீங்கன்னா உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் 3 பௌர்ணமி, அதாவது நம்ம ஆளுகெல்லாம் 3ஆம் பிறையை பார்த்தா நல்லதுன்னு சொன்னா 3ஆம் பிறையை போய் பார்ப்பான். பௌர்ணமிக்கு முன்னாடி நாளும் பௌர்ணமி தான், பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் பௌர்ணமி தான், பௌர்ணமி நாளும் பௌர்ணமி தான். 3 பிறைங்கிறது ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு 3 பிறைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 நாள், 3 பௌர்ணமி. மருந்தும் விருந்தும் 3 நாள்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 நாளுங்கிறது 3 மாசத்தையும் குறிக்கும். ஏன்னா சூரியன் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு மாசம் நகருவார். இத மாதிரி 3 நாள் 3 மாசம் 9 நாள். இந்த 9 தான் கிரகம். நீ 3 மாசம் 3 நாள் இப்போ திருச்செந்தூர்ல தங்கிட்டீங்கன்னா உலகத்துல உன்னை விட புண்ணியமா யாரும் கிடையாது. ஆனா அதை செய்யதான் முடியாது. ஏதோ ஒரு தடை வரும். அதாவது சொல்லுவாங்கல்ல, நான் இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், தடை வந்துருச்சு. நான் போகணும்னு நினைக்கிறேன், தடை வருது. அதுதான் உன் பிரச்சனை. உன்னை தடைபட அவ்வளவு தடைகளையும் உடைத்து எடுக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர். ஆனா அந்த தடைகளை உடைத்து நாம் செல்ல முடியுமாங்கிறது தான் திருச்செந்தூர். அப்படின்னா இந்த செந்தூரம்ங்கிறது திலகம். நாம வாழ்க்கையில திலகம் அப்படின்னு சொன்னாலே உயர்வான இடம்னு அர்த்தம். அப்போ நாம ஒரு செல்வ செழிப்போட பேரு புகழோட வாழ்க்கையில இருக்கிற இன்னல்களை எல்லாம் ஜெயிச்சு வாழணும் அப்படின்னா அந்த திருச்செந்தூருக்கு இருக்கிற தடைகளை உடைச்சு பௌர்ணமியில போய் தங்கணும். பௌர்ணமிங்கிறது சந்திரன், சந்திரனுக்கு அதிபதி பார்வை. அப்போ அந்த சந்திரன்கிறதே கடல் அவங்களுக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, அண்ணனுக்கு தங்கை காவல், சுக்கிரன் தான் காளி. உங்களுக்கு 10ஆம் குறைக்கு நம்ம இந்த காளி பூஜை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு வச்சிருப்பாங்க நைட்டு. பார்த்துருக்கீங்களா காளி பூஜையெல்லாம்? ஏன் நைட் அந்த 1 மணிக்கு வைப்பாங்கன்னா, நைட்டு தான் அந்த வீனஸ் கதிர்வீச்சு 1 to 3 கதிர்வீச்சு கிடைக்குமா. அப்போ அந்த சுக்கிரன் உச்சமே கடல்ல. நீங்க பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கு வெறும் மொட்டை மாடி இருந்தாலும் போதும், போயிட்டு ஒரு 1 மணிலேருந்து 1:30 to 3 மணிக்குள்ள ஒரு விளக்க பற்ற வச்சு எனக்கு இது வேணும்னு கேட்டீங்கன்னா வீனஸோட கதிர்வீச்சு உங்களுக்கு சுக்கிரன், உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆயிடும். உனக்கு பணம் வேணுமா, பணம் வேணும். செல்வம், உனக்கு என்ன வேணும், உனக்கு ஒரு தடை இருக்கு, நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா அந்த கிரகங்களினுடைய கதிர்வீச்சு நமக்கு விழும். அப்போ நீ மொட்டை மாடியில போய் பௌர்ணமிக்கு கரெக்டா ஒரு 1:30 to 3 விளக்கேற்றினால நிறைய நல்லது நடக்கும். இதுல அமாவாசைங்கும் போது அந்த இருளை விளக்குறதுக்கு ஒளி ஆயிடும். நம்ம திருச்செந்தூரை பத்தி பேசுனா நிறைய பேசலாம். அவன் குருபரன், குருவுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொன்னா அறிவுக்கு வித்திட்டவன், அறிவுக்கு கடவுள், 6 முகம் படைத்தவன், 12 விழிகள், அவனை வச்சுதான் மொழி உருவாய். தமிழ்ங்கிற ஒரு கடவுளுக்கு அவர் தான், ஜோதிடத்துக்கு கடவுள் அவர் தான், மருத்துவத்துக்கு கடவுள் அவர் தான், பிறப்புக்கு கடவுள் அவர் தான். ஏன் இந்த உலகத்துக்கு ஒரு கடவுள் முருகன், அவன் ஒருவன் மட்டும்தான் தமிழ் மகன், தமிழ் குடிமகன் இருக்கக்கூடிய மக்களை நேசிக்கிற ஒரு கடவுள் கிடையாது. மக்கள் அனைவரும் நேசிக்கும் ஒரே கடவுள் முருகன். அதாவது எப்படி சொல்லலாம்னா, உலகுக்கு சூரியன் ஒன்று, அவர் 6 சூரியனுக்கு சமம். அதை போய் தரிசனம் செய்வது இந்த பிறவியில் நாம் செய்த பாக்கியம், இந்த பிறவியில் நாம செய்யற புண்ணியம். இதெல்லாம் நமக்கு கிடைச்சா நம்ம அந்த திருச்செந்தூர் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நம்ம திருச்செந்தூர் போறவங்க தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய தொழில் அதிபர்களாகவும் செல்வந்தர்களாகவும் அவருடைய நிறைய புகழ் இருக்கும். திருச்செந்தூர்ல உள்ள நடந்த ஒவ்வொரு விஷயமும், இந்த அதிசயம் நடந்தது, அந்த அதிசயம் நடந்ததுன்னு நிறைய இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு குமரகுருபர் பேசாத, குமரகுருபருங்கிறவர் தான் பேசாதவர் பேசினார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பேப்பர்ல போட்டாங்கிற வரைக்கும், நியூஸ் பேப்பர் வரைக்கும் வந்திருக்கு, பிறவி ஊமை பேசினான். அப்போ கேன்சர் பேஷண்ட் குணமாயிருக்கான். அப்போ இன்னும் எத்தனை நோயானாலும் சரி, எத்தனை மருத்துவர்கள் இது செயற்கை ட்ரீட்மெண்ட்
அது இயற்கை ட்ரீட்மெண்ட். இயற்கையின் கடவுள், மொத்தத்துக்கும் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி அவர் ஒருவருக்கு தான் உண்டு. அப்போ மருத்துவத்துக்கு போய் பண்ண வேண்டிய செலவை முருகன் கடல்ல போய் குளிச்சாலே, திருச்செந்தூர்ல போய் குளிச்சாலே தீராத வினையெல்லாம் தீரும். கந்த சஷ்டி கவசம் மாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் அவர் பாட்டுல எப்படி ஒவ்வொரு உறுப்பையும் அது எப்படி சொல்லுவாங்கன்னா, கண்ணை காக்க, காதை காக்க, மூக்கை ஒவ்வொரு உறுப்பையும் காக்குங்கிற மாதிரி கந்தர் சஷ்டி எப்படி எல்லாத்துக்கும் கவசமா இருக்குமோ, திருச்செந்தூர் உன் வாழ்க்கையின் கடைசி எல்லை வரை கவசமா இருக்கும். இந்த உலகுக்கே கவசமா இருக்கும்.